பிரைஸ் லார்ட். வெல்கம் டு லிவ் இன் தி லிவிங் வேர்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிற வார்த்தை கீழ்ப்படிதல். யாக்கோபு 1:22 அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக சொல்கிறார், திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ஆமேன். கீழே இருக்கிற இந்த பிக்சரை பாருங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆண்டவரை நம்புறவங்க, ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்க அநேகராக இருக்கிறோம். ஆனால் அவருக்கு கீழ்ப்படுகிறவர்கள், அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படுகிறவர்கள் வெகு சிலராக தான் இருக்கிறோம். ஏன்னா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கிறது மிக மிக முக்கியமான காரியம். ஏன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் ரொம்ப முக்கியம். ஆனால் விசுவாசம்ன்ற அந்த ஸ்டேஜில், நான் விசுவாசி அப்படின்ற அந்த ஸ்டேஜில் நின்றுடாமல் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்வது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அதை தான் நம்ம ஜஸ்ட்டு வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல் அதின்படி செய்கிறவர்களாய், அதின்படி வாழ்கிறவர்களாய், ஆண்டவரை நாம் பிரதிபலிக்கிறவர்களாய் நம்ம வாழ்க்கையில் வாழ்வது மிக மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. ஏன்னா நோவா மழை இல்லாத ஒரு காலத்தில் தேவன் சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் அந்த பேழையை உருவாக்குறாரு. ஆண்டவர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, இந்த அளவில் பண்ணணும், இது எல்லாமே ஒவ்வொரு காரியத்துக்குமே அவர் கீழ்ப்படிந்து ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் சரியாக செய்கிறாரு. அப்படி கீழ்ப்படிந்தது நிமித்தமாக அவரும் அவரது குடும்பத்தாரும் காப்பாற்றப்படுகிறார்கள், ரட்சிக்கப்படுகிறார்கள். ஆமேன். நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சிலர் சொல்ல நம்ம கேட்டிருப்போம், எனக்கு உடம்பு சரியில்லைன்னா அந்த டாக்டர்கிட்ட போனால் எனக்கு சரியாயிடும் அப்படின்னு நம்ம சொல்கிறது உண்டு. ஆனால் அந்த டாக்டர்கிட்ட போனால் சரியாயிடுன்றது ஜஸ்ட்டு நம்ம நம்பிக்கையோடு போனால் மட்டும் உடம்பு சரியாயிடுமான்னு ஆகாது. அவர் கொடுக்குற மெடிசனை கீழ்ப்படிந்து போடும்போது தான் நம்மளுடைய உடல் சரியாகும். ஸோ அப்படி தாங்க நம்ம விசுவாசம்ன்றது அது ஆண்டவரை நம்புவதை காட்டுது. ஆனால் கீழ்ப்படிதல்ன்றது அவர் சொல்வதை செய்வது, நிரூபிப்பதை காட்டுகிறது. நாமும் விசுவாசிக்கிறவர்களாய் மாத்திரம் நின்று விடாமல் அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் மாற வேண்டும். அது மிக முக்கியம். அதையே ஆண்டவரும் விரும்புகிறார். நம்புகிறவர்களாயும் விசுவாசிக்கிறவர்களாயும் நாம் இருப்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஸ்டே பிளஸ்ட். ஹேவ் அ குட் டே.